وصل على سيدنا شفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, ஹபீப் நாயகத்துடைய உம்மத்தியாக அவன் நம்மை படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதிலே நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கேயும் நிறைந்து நிரம்பி இருக்கக்கூடிய இந்த இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அவுலியாக்களுடைய நிஸ்பத்தை, தொடர்பை, மையத்தை, மஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். திக்ரில் கவனம் செலுத்துங்க. காலம், இந்த உலகம் மிக வேகமாக மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய கோப பார்வை உலகத்தை இப்போ சூழ்ந்துருச்சு. அல்லாஹ்வுடைய அதாபுகள், அல்லாஹ்வுடைய கோபம் உலகத்தில் பல வடிவங்களில் வெளியாக போகும். பூகம்பங்களாக, போர்களாக, கலவரங்களாக. இன்னைக்கு போர் கிடையாது, மனித குலத்தை அழிப்பது, கொண்டு போகிறது போராது, கொண்டு போடுவது போரே கிடையாது, மனித குலத்தை அழிப்பது. அப்படி இன்னைக்கு ஒரு பக்கம் இஸ்லாத்தை அழிக்கிறதுன்னு சொல்லலாம். நான் அதையும் தாண்டி ஒழுக்கத்தை அழிப்பது. உலகத்தில் யாரும் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது, அதற்கு எல்லா வேலையும் பார்க்கப்படுது. யாரும் கட்டுக்கோப்போடு நல்ல குணங்களோடு இருக்கக்கூடாது, அதுக்கான முயற்சிகள் மிக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா மனிதர்களும் ஒழுக்கம் கெட்டு, சீர்கெட்டு, சீரழிந்து போக வேண்டும். எல்லாம் நாசமாக போகணும். காசு பணம் இல்லாட்டி யாரும் நாசமாக போகிறதில்ல. காசு பணம் இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க, ஒரு வேளை உணவு இல்லைன்னா கூட நல்லா இருப்பாங்க. ஆனால் ஒழுக்கம் இல்லாமல் போயிருச்சுன்னா என்னாச்சு? உலகமே சீரழிஞ்சிடும். இப்போ சீரழிக்கிறதுக்கான முயற்சிகள் ஒரு பக்கம். உலகத்தையே என்ன செய்யணும்? உலகத்தில் யாரும் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இஸ்லாத்து இல்லை, அதையும் தாண்டி எதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க? நல்ல பண்பாடுகளை, உலகம் முழுவதும் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தப்பு செய்கிறவங்க எல்லா காலத்திலும் இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் பெரும்பான்மை மக்கள் எப்படி இருக்கிறாங்க? ஓரளவுக்கு ஒழுக்கத்தோடு நல்ல நிலைமையில் அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போ அதை கெடுக்கணும்.
அதற்கடுத்து எல்லா மக்களும் மிருகங்களையும் போல வாழணும். என்ன இருக்கக்கூடாது, யாருக்குமே எந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை, ஒரு ஒழுக்கம், கண்ணியம், இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவுமே இல்லாமல் மிருகங்களைப் போல மனித இனத்தை மிருகமாக்குவதற்கான வேலைகளை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, மிருக கூட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே மிருகமாகி போன கூட்டம் அது. ஏற்கனவே அந்த கூட்டம் மிருகமாக போயிடுச்சு. அது மிருகமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த கூட்டத்திற்கு எந்த ஒழுக்கமும் கிடையாது. அந்த மிருகத்துக்கு அந்த மிருகங்களுக்கு எந்த விதமான ஒரு மானமோ சூடோ சொரணையோ எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட மிருக கூட்டங்கள் மற்ற மக்களையும் என்ன செய்யணும், மிருக வாழ்க்கைக்கு கொண்டு போகணும். இந்த மனிதர்கள் மிருகங்களைப் போல வாழணும், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த விதமான ஒரு வரைமுறைகள், எல்லாத்துக்கும் ஒரு வரையறை இருக்குல்ல, ஒரு எல்லை இருக்கு. எந்த எல்லையும் இல்லாமல் எல்லை மீறிய சமூகமாக, வரம்பு மீறிய சமூகமாக மனித இனம் என்ன செய்யணும், மாறணும். அது யாரு தலைவன்? யார்? ஷைத்தான். கூட்டத்துடைய தலைவன் யார்? ஷைத்தான். இப்போ ஷைத்தான் தனியால் இல்லை, அவனுக்கு படையே இருக்கின்றான்ல. ஹிஸ்புஷ் ஷைத்தான், ஷைத்தானின் படைகள்ன்றான்ல. அந்த படை ஷயாத்தீனல் இன்சி வல் ஜின்னி, ஜின்னு ஷைத்தானும் உண்டு, மனித ஷைத்தானும் உண்டு. ஜின்னு ஷைத்தானும் உண்டு, மனித ஷைத்தானும் உண்டு. இப்படி இந்த ஷைத்தான்கள் என்ன அவங்க விரும்புறாங்க? அஷ்ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஷைத்தான் வறுமையை வாக்குறுதி அளிக்கிறான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. வறுமையை வாக்களிக்கிறான். வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. ஃபஹ்ஷான்னு சொன்னால் அரபி தமிழில் மானக்கேடானதுன்னு சொல்லுவாங்க. எதை ஏவுகிறான்? அதை நம்ம சாதாரண இதில் சொன்னால் ஆபாசத்தை, அயோக்கியத்தனத்தை, அனாச்சாரத்தை, சீரழிவை, என்ன வேணா சொல்லலாம். கலாச்சார சீரழிவுன்றாங்கல்ல, மானக்கேடுன்றது பழைய கால தமிழ். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னா கலாச்சார சீரழிவு. இதை ஷைத்தான் என்ன செய்யறான்? ஏவுகிறான். இன்னைக்கு இல்லை, அல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவனுடைய முயற்சி அதை நோக்கி தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு அது பயங்கரமாயிருச்சு. இன்னைக்கு அது உச்சகட்டத்தில் இருக்குது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபலலா. அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வாக்குறுதி அளிக்கிறான். நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன். மின்ஹு வ ஃபலலா, அதற்கு பிறகு மன்னித்து அதோட விட்டுற மாட்டேன், என்னுடைய கருணையும் நான் கொடுப்பேன். நான் கருணையும் நான் வாக்குறுதி அளிக்கிறேன். ஷைத்தான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான், ஒன்றை ஏவுகிறான். அல்லாஹ் 2 வாக்குறுதி கொடுக்கிறான். அல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபலலா, பாவ மன்னிப்பையும். ஏன்?
பயந்துட வேணாம். ஷைத்தான் சொல்லி தப்பு பண்ணியிருப்பீங்க, பரவாயில்ல, வந்துருங்க, நான் மன்னிச்சிடுறேன். மன்னித்து உங்களை என்னுடைய அருளில் சேர்த்து என்னுடைய தயவை உங்களுக்கு நான் கொடுப்பேன். என்னுடைய பாக்கியங்களை உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ஃபல்லுன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா. நாம செஞ்சதுக்கு கொடுக்கறதுக்கு பேரு ஜஸா, கூலி. ஃபல்லுன்னு சொன்னா போனஸ்ன்ற மாதிரி. அல்ல என்ன சொல்றான்? நான் போனஸ் கொடுக்குறேன்றான். அப்பதான் நம்ம வாழ முடியும். அல்லாஹ் கூலி கொடுத்தா நம்மளால வாழ முடியாது. அல்லாஹ் கூலி கொடுத்தா வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் மன்னிப்பையும் போனஸையும் ஃபலுலையும் அல்லாஹ் என்ன செய்றான்? வாக்குறுதி அளிக்கிறான். அப்ப இந்த ஷைத்தான்கள் மக்கள் சீரழிய வேண்டும், மக்கள் சீர்கட்டு நாசமா போகணும். அதாவது தவறுகள் 1 2 நடந்தா அது வேற. தவறு செய்வோம், நாளைக்கு உலகமே தப்பா போயிடணும். ஆனா உலகமே தப்பா போனா மனிதனுடைய இதுல சில ஆரம்ப கட்டத்தில் என்ன தோணும்னா, அது நல்லா தானே இருக்கும், ஜாலியா இருக்கும், யார் வேணா என்ன வேணா பண்ணலாம், நல்லா தானே இருக்கும். அமெரிக்கா அவங்க அந்த அது மாதிரி நாடுகளில் என்ன கிடையாது, அவங்களாம் ஜாலியாக இருக்கிறாங்க தோணும். ஆரம்ப கட்டத்தில் அது நல்லதாக தெரியும். ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா தான் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். வாழ்க்கை என்ன ஆயிரும்? என்ன அங்கே எவன் கூட வேணா எவன் வேணா வாழலாம், பிரச்சனை இல்லைங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டும் வாழலாம், கல்யாணம் பண்ணாமல் வாழலாம். சரி, ஜாலியாக இருக்கும்போது தான் தெரியுது. ஆனால் அங்கே எவனுக்குமே நிம்மதி இல்லை. ஏன் நிம்மதி இல்லை? என் பொண்டாட்டின்னு சொல்லி நமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. இன்னைக்கு பொண்டாட்டி நாளைக்கு அவள் எங்கேயோ போயிடுவா. என்ன வாழ்க்கையில் இது உறுதி இருக்குமா? பிடிமானம் இருக்குமா? கண்ணியம் இருக்குமா? ஏன் கணவன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு இவன் இருப்பான், போயிடுவான், அவன் நாளைக்கு ஏன் கணவனாக இருக்க மாட்டான். இப்போ கணவன் மனைவி உறவே நிலை இல்லைன்னா பிள்ளைகளுக்கு யார் தகப்பன்? தாய் எங்கே இருப்பா? தகப்பன் எங்கே இருப்பான்? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லாத பிள்ளைகள் நிறையா இருப்பாங்க. அந்த பிள்ளைகள் எப்படி வளருவான்? இல்லை தாய் இருக்கும், தகப்பன் இருக்காது, இல்லை தகப்பன் இருக்கும், தாய் இருக்காது. சந்தோஷமா இருக்குமா? சந்தோஷமா இருக்கும். சரி, நம்முடைய கூட பிறந்த சகோதரிகள் இருக்கிறாங்க, அவங்க அவங்க இப்படி வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்குமா? ஒரு மாசத்துக்கு ஒரு கணவர். நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருக்கிறாங்க, மாசத்துக்கு ஒரு பொண்டாட்டி. நமக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்லை சித்தப்பா பெரியப்பா, முதல்ல அது இருக்கவே இருக்காது. கணவன் மனைவியே இல்லைன்னு சொன்னா தாய் எங்க இருப்பாளோ, தகப்பன் எங்க இருப்பானோ, அப்புறம் எங்க சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான், சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. இப்போ வாழ்க்கை என்ன ஆகி போச்சு? எனக்கு யாரு எல்லாம் இருந்தே இப்போ எனக்கு யாருமே இல்லடான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம். இப்போ நமக்கு என்ன இருக்குது? தாய் இருக்கிறாங்க, தகப்பன் இருக்கிறாங்க, ஒரு கட்டுப்பாடோட. இந்த கட்டுப்பாடு நீக்கிட்ட என்ன ஆயிரும்? தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, புருஷனும் இல்லை, பிள்ளையும் இல்லை.
மாமனும் இல்லை, மச்சானும் இல்லை, சித்தப்பா இல்லை, பெரியப்பா இல்லை. யார் இருப்போம் நமக்கு? நடு ரோட்டில் நிற்கணும். வாழ முடியுமா? அப்படி தான் அங்கே வந்து நாம் இங்கே நினச்சிட்டு இருக்கிறோம் ஜாலியாக இருக்கிறாங்கப்பா அவங்களாம். அமெரிக்கா, ஐரோப்பாலலாம் இஷ்டத்துக்கு சுற்றுறாங்கப்பா. பைத்தியமாக சுற்றுறானுங்க. அதனால தான் அங்கே இஸ்லாத்தை நோக்கி வராங்க. நிறைய இஸ்லாத்தை நோக்கி வர்றதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு இஸ்லாம் இந்த பாதுகாப்பை கொடுக்குது. அப்போ ஷைத்தான் இந்த கலாச்சார சீரழிவைத்தான் ஏவுகிறான். நல்லது மாதிரி தெரியும், சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், அது ஒரு சந்தோஷமும் இருக்காது. ஒரு சந்தோஷமும் நிம்மதியே போயிடும். மனுஷன் வந்து கிறுக்கனாயிருவான். சொல்றது புரியுதா? இது சொல்றது வந்து உண்மையா இல்லை என்னமோ கற்பனையா சொல்லிட்டு உட்காந்துருக்குறேன். இதுதான் யதார்த்தம். இதைத்தான் ஷைத்தான் ஆசைப்படுறான். என்ன செய்யணும்? மனுஷன் கிறுக்கனா சுத்தணும். இப்போ இதுலயே அவனுக்கு என்ன ஆயிரும்? வாழ்க்கை ஓடி போயிடும். அதுக்கப்புறம் எங்கே அவன் வந்து அல்லாவை விளங்க போகிறான், அல்லாவை அறிய போகிறான், அல்லாவை வணங்க போகிறான், அல்லாவுடைய நெருக்கத்தை எங்கே அதுக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்குறது கூட நேரம் இருக்காது. உடலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் ஏதோ, அப்போ கூட நிம்மதி இருக்காது. தெம்பு இருக்கிற வரைக்கும் எதோ என்ன செய்யலாம். எத்தனை வருஷம் தெம்பு இருக்க போகுது? அப்போ அந்த கலாச்சார சீரழிவை என்ன செய்யணும்? உலகம் முழுவதும் உண்டாக்கணும்னு இன்னைக்கு வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து என்ன செய்ய முடியாது. ஒன்று ஒரு பக்கம் எல்லாத்தையும் குண்டு போட்டு அழிக்கணும், இன்னொரு பக்கம் இது மாதிரி சீரழிவுகளால் மக்களை என்ன செய்யணும்? நாசமாக்கணும். இன்னொரு பக்கம் அல்லாவுடைய கோபம் ஒரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்குது? கொப்பளிச்சுக்கிட்டு இருக்குது. நாம் வந்து சும்மா அப்படி உட்காந்துருக்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டு இருக்குப்பா, நல்லா தானே போகுது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார், இத்தகு ஃபிராசத்தல் மூமின், மூமினுடைய அகப்பார்வையை, தீர்க்க தரிசனத்தை பயந்து கொள்ளுங்கள். மூமினுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்துருப்பான்? தூர நோக்கு பார்வை. நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, அதையும் தாண்டி பார்ப்பாங்க. கண்ணுக்கு தெரியாததையும் என்ன செய்வாங்க? அவுலியாக்கள், ஷேகுமார்கள் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியும், அவங்க கண்ணுக்கு தான் தெரியும். அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன்? இன்னஹு என்துரு பினூரில்லா, அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு பார்க்கிறார்கள். இப்போ அவுலியாக்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? இங்கே லோக்கலில் நம்ம பார்த்துட்டு இருப்போம். லோக்கலில் எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. அவுலியாக்கள் தூர நோக்கோடு அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு, அல்லாஹ்வுடைய நூரை கொண்டு பார்க்கும் பொழுது உலகத்துடைய சூழல் மிக மோசமான நிலையில், மிக மிக வேகமாக உலகம் சீரழிவு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அதனால தான் ஷேகுமார்கள் அல்லாஹ்வுடைய இல்மை, இந்த தீனுடைய, நம்ம வந்து இந்த தீனை விட்டு நாம் எந்த சமயத்தும் விலகி போகாமல் இருக்கிற அளவுக்கு தீனை நமக்கு பலமாக நமக்கு கொடுக்குறாங்க. என்ன ஆழமாக நமக்கு உள்ளத்தில் இறக்கி தராங்க. எதுக்காக? எந்த அளவுக்கு புயல் சூறாவளி கடுமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு கனமான நங்கூரம் போட்டாதான் கப்பல் பாதுகாக்கப்படும். சூறாவளி கடுமையாக இருக்குது, நங்கூரம் என்னடானா அப்படியே காற்றுல ஆடுற மாதிரி இருக்குது. அந்த நங்கூரம் கப்பலை காப்பாற்றுமா? இப்போ நங்கூரம் மிக கனமானதாக இருக்கணும்.
அப்போ அந்த நங்கூரத்தை நாம் கனமாக பிடிச்சுக்கணும். ஷேகுமார்கள் நமக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு தெளிவாக இவ்வளவு ஓப்பனாக நமக்கு இல்முகளை சொல்லித்தராங்கன்னு சொன்னால் அதனுடைய காரணம் சூறாவளி வரப்போகுது. மிகப்பெரிய ஈமானுக்கு எதிரான சூழ்நிலைகள் வரப்போகுது. அந்த சூழ்நிலைகளில் யார் எங்கே இருப்போங்க, யார் எங்கே போவோம், என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஈமான் நம்ம இடத்துல இருந்தால் எங்கிருந்தாலும் நாம் தப்பித்துக்கொள்வோம். அல்லாஹ் நம்மளை என்ன செய்வான்? காப்பாற்றும். வஅன்துமுல் அலவுன் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமினாக இருந்தால் உங்களை யாராலும் மிகைக்க முடியாது. நீங்கள் தான் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அப்போ ஈமான் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். இதுதான் ஈமான். ஈமான் என்னது? லா இலாஹா இல்லல்லாஹ். அதனுடைய சரியான அர்த்தத்தை விளங்கணும். மேம்போக்கான அர்த்தங்களை வச்சுட்டு நமக்கு என்ன செய்யாது? அதுவும் அதனுடைய அர்த்தம் தான், ஆனால் கனம் குறைவு. அது என்ன செஞ்சிடும்? சின்ன காத்துக்கே ஆகி போயிடும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. சரியான அர்த்தம் தான், அது தவறு கிடையாது. அது தப்பான அர்த்தம்னு யாரும் சொல்லலை, சொல்லவும் முடியாது. அப்படி சொல்கிறவங்க அப்படி சில பேர் சொல்கிறாங்க இது தப்பான அர்த்தம்னு சொல்லிட்டு. அது அது முட்டாள்தனம். இது சரியான அர்த்தம் தான், ஆனால் அதனுடைய கனம் குறைவு. அதையும் தாண்டிய ஆழமான அர்த்தத்தை நோக்கி போகணும். ஒரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் தான் சொல்லக்கூடாது. இதுவும் விளக்கம், இதை விட ஆழமாகவும் அடுத்த விளக்கமும் இருக்கிறது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ஆன் அதற்கு ஒரு வெளிரங்கம் உண்டு, அதற்கு ஒரு அந்தரங்கம் உண்டு. இப்போ இந்த அர்த்தம் வெளிரங்கமான அர்த்தம், அதற்கடுத்து ஒரு அர்த்தம் இருக்கு, அந்தரங்கமான அர்த்தம். அந்த அந்தரங்கத்திற்கும் ஒரு அந்தரங்கம் உண்டு. இப்படி 7 அந்தரங்கங்கள் உண்டுன்னாங்க. குர்ஆனுக்கு ஒரு வெளிரங்கம், 7 அந்தரங்கம். 7 அந்தரங்கம்னா அது 7ஓட முடியுதுன்னு இல்லை, அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, முடிவே இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக 7 அப்படி அந்த கணக்கு இல்லை, அதிகமான அர்த்தங்கள் இருக்கு. 1000 கணக்கில் இருக்குதுன்னா 1000 இருக்குதுன்னு அர்த்தமா? கணக்கு இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி தான் இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆனா இல்லையா? குர்ஆனா குர்ஆனா இல்லையா? குர்ஆனில் இருக்க லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்குது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்து இல்லை, ஆயத்துக்கு நடுவில் வருது. ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நல்லா சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளுங்கள், படித்து கொள்ளுங்கள், இந்த இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றான் அல்லாஹ். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்னதான்? குர்ஆன். இப்போ குர்ஆனுக்கு இந்த ஒரு அர்த்தம் சொன்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் உலகமே சொல்லிட்டு உட்காந்துருக்கு. நம்ம மார்சாக்கு போனோம், சொல்லி கொடுத்தோம் வணக்கத்திற்கும் எல்லாத்தையும் யாரும் இல்லை, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு, அது தூக்கிப்பட்டு. இல்லை, அதை தாண்டி பல அர்த்தங்களும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். லா இலைஹி இல்லல்லா, லா காலில் ஹாஜாத்த இல்லல்லா, தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன் எப்படி அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லையோ அதனுடைய இது வெளிரங்கமான அர்த்தம். அதனுடைய முதல் அந்தரங்கமான அர்த்தம், தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. தேவை நிறைவேற்றக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இந்த 2 அர்த்தமும் குர்ஆன்லயே இருக்குது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் என்ன செய்கிறோம்? உதவி தேடுகிறோம். அப்போ இந்த குர்ஆனுடைய ஆயத்தை வைத்து குர்ஆனுக்கு நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? விளக்கம் சொல்கிறோம். அதோட முடியல, லா மாலிக இல்லல்லாஹ், எஜமான் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. ஓனர், உரிமையாளன், எஜமான் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. லா ஃபாஇல இல்லல்லாஹ், செயல்படக்கூடியவன், உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. இப்படி இதனுடைய அர்த்தங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். லா மக்சூத இல்லல்லா,
அல்லாஹ்வை தவிர லட்சியம் மக்சூதானவன் நோக்கமானவன் யாரும் இல்லை. அதை தாண்டி இன்னும் போகும், லா மௌஜூத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர இருப்பவனே யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர இருப்பவனே யாரும் இல்லை. லா மஷ்ஹூத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர உணரப்படுபவன் யாரும் இல்லை. அல்லாஹ்வை தவிர இதோட முடிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு எல்லையே இல்லை. அப்போ இப்படி ஒரு அதனுடைய விளக்கங்க ஒரு பக்கம் போகுது. இன்னொரு பக்கம் அதனுடைய லஃபலுடைய அர்த்தப்படி இன்னொரு அர்த்தம், லா இலாஹ, இறைவனே இல்லை, இல்லல்லாஹ், இந்த இறைவனை தவிர, இந்த இறைவனை தவிர. அப்ப இறைவன், இந்த இறைவன்னா எங்க இருக்கிறான்? இங்கே இருக்கிறான், நெருக்கமாக இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். அல்லாஹ் தான் சொல்றான், வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும், நீங்கள் எங்க இருக்கிறீர்களோ உங்களோடு அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவன் என்னோடு தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக, ஈமானில் சிறந்த ஈமான் அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான் என்பதை நீ விளங்குவது. அல்லாஹ் எங்க தான் இருக்கிறான்? என் கூட தான் இருக்கிறான். அப்ப இந்த இறைவனை தவிர வேறு இறைவன் இல்லை. என்னோடு அவன் எப்படி இருக்கிறான்? என் கூட இருக்கிறானா? எப்படி இருக்கிறான்? என்னோடு அவன் சேர்ந்து இருக்கிறான். என்னோட அவன் சேர்ந்து இருக்கு. இதுக்குள்ள தாலிமாத்துகள்லாம் நமக்கு முன்னாடியே போயிருச்சு. இது நாம அதனுடைய சுருக்கத்தை சொல்றோம். இது விளங்கலைன்னா திரும்ப தாலிமாத்துகளை படிக்கணும். அப்ப அவன் என்னோடு எப்படி இருக்கிறான்? சேர்ந்து இருக்கிறான், என்னோடு இருக்கிறான். நான் எப்படி எங்கே இருக்கிறேனோ அப்படி அவன் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப அவனும் நானும் இருக்கிறோம். அவனுக்கு உண்மையில் எல்லா சக்தியும் இருக்கிறதா? எனக்கு சக்தி இருக்குதா? அவனுக்கு தான் சக்தி இருக்குது. அப்போ இந்த உடலில் யார் செயல்பட்டு கொண்டிருப்பது? அவன்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த உடலில் அல்லாஹ் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். நான் வாழல, இங்கே நான் என்ன செய்யல? வாழவில்லை. அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தான் என்ன செய்து இருக்கிறான்? வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அப்ப இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. எனக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவரோடு இருக்கக்கூடிய இறைவன் அவர்களுக்கு போதும். ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களோட இருக்கிற இறைவன் போதும். அடுத்தவங்கள்ட்ட இருக்கிற இறைவன் என்னது? தேவையில்லை. இன்னும் அடுத்தவங்கள்ட்ட வேற இறைவன், நம்மள்ட்ட வேற இறைவனா? இல்லை, ஒரு இறைவன் தான். இப்ப என்னிடத்தில் இருக்கக்கூடிய இறைவன் தான் எல்லோரிடத்திலும் இருக்கிறான். இந்த பாடங்களை சரியான முறையில் விளங்கணும். முதல்ல நாம என்ன செய்யணும்? இப்போ இது முடிஞ்சிடல, நம்ம இப்போதான் ஆரம்பிக்குது. நிதானமாக நாம் அமல் செய்யணும். என்ன? இந்த இறைவன் என்று சொன்னால் இப்போ இறைவன் இங்கே தான் இருக்கிறான். அப்போ இறைவன் தான் பேசுகிறான். என்ன சொல்கிறான்? நானே இறைவன். நாம் செய்யக்கூடிய திக்ர் அல்லாஹ், பாஸ்டுடைய திக்ர் செய்கிறோம், ஓ அல்லாஹ். அதனுடைய அர்த்தம் என்ன? அனல்லாஹ், நானே இறைவன். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் என்ன செய்யணும்? அதை விளங்கணும். முதல்ல சொல்கிறோம், இன்ஷா அல்லாஹ் போக போக அது விளங்கும். போக போக நாம் என்ன செய்யணும்? வாயாலையும் சொல்லணும், மனசாலையும் சொல்லணும், விளங்கணும். என்னது? தைரியமாக சொல்லணும். இப்போ அடுத்தவங்க கடையில் உட்காந்துட்டு தொழிலாளி
சொல்றார் கடையில, நான் தான் முதலாளி அப்படின்னா முதலாளி சந்தோஷப்படுவாரா? முதல்ல கிளம்பு நீ, உன்னை இங்கே வைக்கக்கூடாது அப்படின்றவர். அப்போ நானே இறைவன், நானே அல்லானா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா? சந்தோஷப்பட மாட்டேனா? அது எப்படி சந்தோஷப்படுவான்? தொழிலாளி சொல்லல, முதலாளியோட பையன் சொல்றான். முதலாளியோட பையன் சொல்றான், நான் தான் முதலாளின்றான். இப்போ அப்பா வர்றாரு, சந்தோஷப்படுவார். பரவாயில்ல, பையனுக்கு இப்போதான், அப்போதான் பொறுப்பு வரும். அப்போதான் என்ன செய்யும்? என் கடை, இந்த கடைக்கு நான் தான் முதலாளின்னு அப்படி அவன் சொன்னான்னா அப்பா சந்தோஷப்படுவாரா? டே படுவார் ராஸ்கோல், ஏடா நீ வந்து, நீ ஆடா முதலாளி ஓடுறா அப்படின்னு துரத்தி விட்டுருவாரா? பையன் சொன்னா என்ன செய்ய மாட்டாரு? ஏன்? அவன் என்னோட ஆளு, அவன் நானும் ஒன்று தான். என் சொத்து அவன் சொத்து, அவன் சொத்து என் சொத்து. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அது தொழிலாளி அடுத்த ஆள் சொன்னா, அப்ப நம்ம அடுத்த ஆளா அல்லாவோட ஆளா? அப்புறம் ஏன் நம்ம ஏன் பயப்படணும்? அப்ப நாம சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான்? சந்தோஷம் தான் படுவான். நான் வேற அவன் வேறன்னு சொன்னா தான் அவன் என்ன செய்வான்? கோவப்படுவான். நான் வேற அவன் வேற, அவன் யாரோ நான் யாரோ, அப்படித்தான் எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு. அவன் யாரோ நான் யாரோ, அவன் எங்கேயோ இருக்கிறான், நான் எங்கேயோ கிடக்குறேன். அவன் என்னை போயிட்டு படைச்சு தேவையில்லாம இங்க அனுப்பி என்னை போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு அப்படி அல்லாஹ் விட்டு இன்னைக்கு எல்லாம் என்ன செய்றாங்க? தூரமா இருக்கிறாங்க. தூரமா இருக்கக்கூடாது, அது அவனுக்கு பிடிக்காது. நமக்கு வேணா பிடிக்கலாம். அல்லாஹ் எதுக்குடா அவனை பக்கத்தில் வச்ச, தேவையில்லாத வேலை, நம்ம ஃப்ரீயா இருக்க முடியாது. பட ஜாலியாக ஃப்ரீயா இருக்கலாம். இப்பவே அவனை கூட வச்சுக்கிட்டு நம்ம என்னத்த பண்றது? ஜாலியா இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் தேவைன்னா. அவன் எப்படா என்னுடைய அடியான் என்னை நெருங்குவான்னு பார்த்துட்டு இருக்கிறான். நீ நடந்து வா, நான் ஓடி வரேன்றான். நீ ஒரு ஜான் வந்தால் நான் ஒரு முலம் வருகிறேன், ஒரு முலம் வந்தா 2 முலம் வரேன். அப்படி நெருங்கி நீ பார்க்கும் பார்வையாக நான் ஆயிடுவேன், நீ பிடிக்கும் கையாக ஆயிடுவேன். அது இல்லை, நீ நடக்கும் காலாகவே நான் ஆயிடுவேன். உன் காலு நான் தான் அல்லாஹ் சொல்றான். நாம வந்து அவன் எங்கேயோ கிடக்குறான், அவன் யாரோ நான் யாரோ. அவன் யாரோ நான் யாரோ இல்லை, அவன் தான் நான், நான் தான் அவன். அவன் தான் நான். ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்கணும். குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு, அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, அப்பா அத்தா எங்க, அப்பா எங்க, அல்லாஹ் எங்க இருக்கிறான்? சொல்லணும், உன் கூட தான் இருக்கிறான். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? அல்லாஹ் உன் கூட தான் இருக்கிறான். எங்க? என் கூட எப்படி இருக்கிறான்? உன் கூட தான் இருக்கிறான். உன் தலையில இருந்து கால் வரைக்கும் அவன் தான் இருக்கிறான். சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு தான் எல்லா சக்தியும் இருக்கு, உனக்கு எந்த சக்தியும் இல்லை. நீ எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் செய்வான். அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்குள்ள இருந்து யார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா? அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். சொல்லி கொடுப்போம். எடுத்த உடனே எல்லாம் கரெக்டாக வந்துருமா? ஏபிசிடி சொல்லி தரான், அவன் ஒழுங்கா தப்பு தப்பா எழுதுறாங்க, இவனுக்கு போய் சொல்லி கொடுக்கவே கூடாதுங்க அப்படின்னா கத்துப்பான அவன். அவனுக்கு சொல்லி நாம ஏன்னு போட்டா அவன் அவன் வந்து சீன்னு எழுதுவான், எழுதிட்டு போறான். தப்பு தப்பா போயிருங்க அப்படின்னா எதாவது சொல்லித்தர முடியுமா? இப்ப நாம பேசுறதுல பல தவறுகள் இருக்குது. பல பிள்ளைங்களை எழுத சொல்ல, ஏன் நம்ம எழுதி கொடுக்குறோம், உடனே வந்துருமா? ஆண் போட சொல்றான், அவன் பார்த்தா என்னதையோ போட்டு வைப்பான்.
தப்பு தப்பாக எழுதுறாங்க, இவன் வேலைக்கு ஆக மாட்டான் அப்படின்னா சரியா போயிருமா? எடுத்த ஒன்று கரெக்டாக எழுதுனா தான் சொல்லிக் கொடுப்பேன்னா உலகத்தில் யாருக்கும் எதையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? ஏதோ இப்படி ரவுண்டு போட்டியா, அப்படி இழுத்தியா, அப்படி இழுத்தியா, ஆண் போகிறது அது என்னமோ, அது என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் சரி ஆப்பா. ம் அது ஃபஸ்ட்டு சொல்லணும், கரெக்டு தான், அதான் போட்டிருக்கு நீ, அப்படிதான் நம்பிக்கை வரும். உனக்கு எழுதவே தெரியாதுடா போடா அப்படின்னு அடுத்து எழுது. அவனு என்ன நினைப்பேன், எனக்கு எழுத வராதுடான்னு எழுதவே மாட்டேன். ஏதோ கொஞ்சம் எழுதுறாப்லையா, என்ன செய்யணும்? என் பிள்ளை நல்லா ஆ போட்டானே, ஏ போட்டானே, பி போட்டானே அப்படின்னா, நான் ஏ போட்டேன், நான் பி போட்டேன். அப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்கு போட்டுருவான். அப்படித்தான் சேகுமார்கள் நம்மளை தர்பியத்து செய்கிறாங்க. அப்போ என்னன்னா தப்பாக போயிடும், தப்பாக போயிருமோ, தப்பாக போயிடும், தப்பாக போயிரும்னு தீனை நாசமாக்கிட்டாங்க. துனியா மட்டும் எப்படி இருந்தாலும் வேணும், எப்படி இருந்தாலும் வேணும், எப்படி இருந்தாலும் வேணும், என்ன பண்ணாலும் துனியா வேணும். ஆனால் தீனில் பிரச்சனை ஆயிரும். இப்படி பேசுனா பிரச்சனை, அப்படி பேசுனா பிரச்சனை, அது சொன்னால் பிரச்சனை, இது சொன்னால் பிரச்சனை, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, தப்பாக போயிடும், தப்பாக போயிடும், தப்பாக போயிடும்னு சொல்லி சொல்லியே ஜியாரத் அவுலியாக்கள்கிட்ட ஜியாரத்துக்கு போனால் அங்கேயே போய் கேட்டுருவாங்க. இன்றைக்கி இவங்க அல்லாட்ட கேட்பாங்க, நாளைக்கு பின்னாடி வரவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டுருவாங்க. சிறுக்கா போயிடும், குபரா போயிடும். ஜியாரத்தே வேணாம். உனக்கு என்னப்பா இது? அல்லாஹத்தாலா அவன் எப்படி நமக்கு எதை ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அதை யாரும் ஹராமாக்க முடியாது. நம்ம மண்டையை வச்சுக்கிட்டு அதை அப்படி இது இப்படி அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும். இப்படி நினச்சா வாழ முடியுமா உலகத்தில்? ஒரு சமையல் கற்றுக்கணுன்னா, ஒரு சாம்பார் வைக்கணும்னா எடுத்தோடனே சாம்பார் நல்ல கமகமன்னு வந்துடுமா? அதான் அப்படி இப்படி வந்துடும். அந்த சாம்பார் சரி நல்ல சாம்பார் வச்சிங்கன்னு பாராட்டினா தான் அடுத்து செய்யும், நல்ல சாம்பார் வரும். இல்லாட்டி அதுக்கப்புறம் சாம்பாரே வராது. என்னது சாம்பார் வைக்கிறேன்னா அதுக்கப்புறம் என்னது, கியாமத் வரைக்கும் சாம்பார் கிடையாது. அப்படிதான் தீன் நாசமாக்கிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இப்போ சேகுமார்கள் அதை தீனை சொல்லி தந்தா, இது இவர் பாரு இப்படி சொல்றாரு, அது பாரு அப்படி சொல்றாரு. குறை சொல்றதுக்கு 1000 பேர் வரலாம், சொல்லி கொடுக்கறதுக்கு நீ வருவியா? குறை சொல்றது ஈஸி, யாரை வேணா குறை சொல்லிட்டு போயிடலாம், அது சுருவில் அப்படி அப்படின்ட்டு. செய்யி, நீ என்ன செஞ்சிருக்கிற, எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்குற? ஒரு குழந்தைய உட்கார வச்சு கற்றுக் கொடு, ஏபிசிடி கற்றுக் கொடுத்து பாருங்க தெரியும். அப்போ கெடுக்கிறது ஈஸி, எல்லாத்தையும் கெடுத்து விட்டு நாசமாக்கிட்டு போகிறது ஈஸி. கற்றுத்தர்றதுன்றது சாதாரண விஷயமா? அப்போ கற்றுத்தரவங்கள்ட்ட அது இப்போ அது தப்பு, இது தப்பு, அது அப்படி, இது இப்படி, இது நோட்டா, அது சொட்டை. நீ என்னத்த நோட்டின? நீ ஒன்றுமே, நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கு, உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு உனக்கும் தெரியல, நீ யாருக்கும் எதுவும் சொன்னதும் கிடையாது. இது நம்முடைய சேகுமார்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடங்கள் அது மிக தெளிவாக இருக்குது. ஏன்னா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ரொம்ப அழகான முறையில் நம்மை வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாம் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய கையை பிடிச்சி நாம் வேகமாக முன்னேறணும்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு வேகமாக போய் சேர்ந்துடலாம். குறை சொல்லிகிட்டே இருந்தால் யாரும் எதையும் கற்றுக்க முடியாது. இப்படி தப்பு பண்ணி தான் கற்றுக்க முடியும், தடுக்கி விழுந்து தான் கற்றுக்க முடியும். தடுக்கி விழவே கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்
நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த இறைவனை தவிர எந்த இறைவனும் இல்லை. இந்த இறைவனை தவிர இறைவனே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானே இறைவன். நான் இறைவன்றதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? நான் இறைவனை நெருங்க வேண்டும். நான் இறைவன் சொன்னதுனால முடியல, இப்போ தான் ஆரம்பிக்குது. நான் இங்கே என்னை அழித்து இறைவனையே இங்கே நிலைநிறுத்த வேண்டும். இங்கே யார் இருக்கணும்? அல்லாஹ் வந்துடணும். நான் அழிஞ்சிடணும். நான் அழிந்து அல்லாஹ் தான் இருக்கிறான், நான் இல்லை. ஆனால் நான் இருக்கிறேன்னு நினப்பு எனக்கு இருக்கு. அந்த நினப்பு மாறிடுச்சு. என்னது? அந்த நினப்பு மாறினா போதும். அவ்வளோ இதில் நல்ல விதத்தில் நல்லபடியாக முயற்சி செய்யணும். அல்லாஹாலா அவன் இதில் சந்தோஷம்தான் படுறான். அடுத்தவங்க கோவப்பட்டுக்கிட்டோம், யார் கோவப்பட எனக்கு என்ன? ஏன் ரப்பு சந்தோஷப்படுறான், வேற யார் கோவப்படும் எனக்கு என்ன இருக்குது? நானும் என் வீட்லேயும் என் ஒய்ஃபும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். உனக்கு எரிஞ்சா அதுக்கு என்னப்பா, நான் என்னப்பா பண்ண முடியும்? உனக்கு எரியுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சண்டை போட்டுக்க முடியுமா? நாங்கள் அடிச்சுட்டு சாகணுமா? நாங்கள் அடிச்சுட்டு சேர்த்தா உனக்கு சந்தோஷம். உன்னை சந்தோஷப்படுத்துறா நாங்கள் அடிச்சுட்டு சாகணுமா? இல்லை, நீ எக்கடு கட்ட போ, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளோதான். அப்படித்தான் அல்லாவுக்கும் நமக்கும் இல்லை, யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. யார் என்ன நினைப்பாங்க, யார் என்ன சொல்லுவாங்க, அது நமக்கு தேவையே இல்லை. நானும் என் ரப்பும் ஒன்றா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். உனக்கு என்ன? யாருக்கு என்ன? இப்போ இதில் யாருக்கும் இதில் என்ன கிடையாது, நடுவில் இதே கிடையாது, வரவே கூடாது. அவன் சந்தோஷப்படுறான், அதுக்கு மேலே எனக்கு என்ன? நான் சொல்கிறதுனால அவனுக்கு என்ன கிடையாது? கோபம் கிடையாது, வருத்தம் கிடையாது. என்னடா இவன் என்ன பிடிச்சி அவன்றான்? கோபம் கிடையாது, அவனுக்கு சந்தோஷம். அப்படியே உற்சாகத்தில் துள்ளி குதிக்கிறான்ல, என்ன செய்வான்? அதுதான் அவனுக்கு சந்தோஷம். என்னுடைய அடியான் என்னை விளங்கி விட்டான்னு சந்தோஷப்படுறான்ல. என்னுடைய அடியான் என்ன செஞ்சிட்டான்? என்னை விளங்கிட்டான், என்னை தெரிஞ்சுக்கிட்டான். உலகமே என்னை எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு, இவன் தன்னோடு என்னை அணைத்து கொண்டான். இவன் என்ன செஞ்சிட்டான்? என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டான்னு அல்ல சந்தோஷமாகறான். வேற என்ன வேணும் நமக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். இது நமக்கு சரியான முறையில் நாம் அமல் செஞ்சிட்டோம், சொர்க்கம், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அல்லாஹ் தஆலா சரியான விளக்கத்தை தருவானாக, நல்ல முறையில் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய வாயாலையும் நம்ம இடையில சொல்லிக்கிட்டே இருக்கணும், மனசுலையும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இதுதான் திக்ர் நமக்கு. இந்த திக்ரை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை திக்ரு செய்து செய்து அல்லாஹ்வோடு ஒட்டி கொள்ளுங்கள்ன்ற அல்லாஹ். அப்படியே அல்லாஹ்வை திக்ரு செய்து 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 அல்லாஹ்வோடு நாம் ஒன்றி இணைந்து நாம் அல்லாஹ்வையே காட்டக்கூடியவர்களாக. ஏன் சொல்கிறது இல்லையா? ரஜினி ரசிகன் அப்படி ஸ்டைல், அதான் சொல்லுவேன், நான் தான் ரஜினி அப்படின்னா ரஜினி கோபமாயிருமா? 10 பேருக்கு இருக்க மாதிரி சுற்றுறான், பாஷா அப்படி அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறான்? அப்படி தூக்கிட்டு போய் தலை அப்படி போகிறான்னா பார்ப்பான், நம்ம பைத்தியம் தெரியுதுங்கிற ஒரு 4 பைத்தியம்னு. ரஜினிக்கு என்ன? அவனுக்கு சந்தோஷம்தான். அப்போ நம்ம அல்லாஹ் பைத்தியம், அல்லாவுக்கு சந்தோஷமா இல்லைன்னா கவலையா? அதான் சொல்கிறேன், நானும் அல்ல. ஆனால் அவன் ரஜினி ஆக முடியாது. ரஜினி தான் ரஜினி, இவன் ரஜினி கிடையாது, இவன் டூப்ளிகேட்டு. ஆனால் இது ஒரிஜினல். இங்கே ஒரிஜினல் அல்லாஹ் தான் இருக்கிறான். இங்கே நாம தான் இத்தனை நாள் என்ன செஞ்சிட்டோம்?
பார்க்காம விட்டோம். டூப்ளிகேட் கிடையாது, காப்பி இல்லை, ஜெராக்ஸ் இல்லை. அது ஒரிஜினல் ஜெராக்ஸு, குளோனிங்கு அதெல்லாம் கிடையாது. இது என்னது? ஒரிஜினல். அப்போ இதில் என்ன இருக்குது நமக்கு? எவ்வளோ சந்தோஷம். நான் யார்? மை கோன் ஹூ அல்லாஹ்க்கு ரக்னே வாலா. நான் அல்லாவையே வச்சிருக்கிறேன். வார்த்தைகள் பலது, விஷயம் ஒன்று தான், அவ்வளோதான். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.